பழைய இரும்பு கேட் ஒரு கீனமான சத்தத்துடன் கீச்சிட்டபடி திறந்தபோது கான்ஸ்டபிள் பினு பைக்கை உள்ளே தள்ளினார். ஹெட்லைட்டின் வெளிச்சத்தில் வீட்டின் வாசல் படியில் படர்ந்திருந்த பச்சை பாசி பளபளத்தது. காக்கி யூனிஃபார்ம் மழையில் லேசாக நனைந்திருந்தது. டியூட்டி முடிந்து வர இன்று வழக்கத்தை விட தாமதமாகிவிட்டது. வீட்டின் பெரிய கதவை திறந்து அவர் உள்ளே நுழைந்தார். சுவிட்சை போட்டதும் மஞ்சள் பல்ப் எரிந்து அந்த பெரிய அறையில் மங்கிய வெளிச்சம் பரவியது. இது தாத்தா காலத்தில் கட்டிய பெரிய வீடு. ஒரு காலத்தில் நிறைய பேர் ஓடி விளையாடிய வீடு. ஆனால் பினுவுக்கு இந்த வீடு அவனது தனிமையை நினைவூட்டும் ஒரு பெரிய பாரமாக இருந்தது. அவர் பிரம்பு நாற்காலியில் சோர்வுடன் அமர்ந்தார். பூட்ஸை கழற்றக்கூட சோம்பல் பட்டு தலையை நாற்காலியின் பின்னால் சாய்த்தார். டிக் டிக் என்று சத்தமெழுப்பும் சுவரில் தொங்கிய கடிகாரத்தைத் தவிர அந்த அறையில் வேறு சத்தமில்லை. இந்த நிசப்தம் அவரை மூச்சு திணறச் செய்தது. அவரது நினைவுகள் அனாதை இல்லத்தின் குளிர்ந்த தரைகளுக்கும் ஒரே மாதிரியான சீருடை அணிந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் அந்நியமாக நின்ற நாட்களுக்கும் நீண்டது. அங்கிருந்துதான் ஒரு போலீஸ்காரன் ஆக வேண்டும் என்ற வெறி அவனுள் பிறந்தது. யாருக்கும் நிழலில்லாதவர்களுக்கு ஒரு நிழலாக இருக்க வேண்டுமென்று. ஆனால் தான் போராடி பெற்ற இந்த வாழ்க்கையிலும் இந்த பெரிய வீட்டிலும் அவன் மீண்டும் தனியாகவே இருந்தான். ஆனால் அந்த நாள் மற்ற நாட்களைப் போல் சாதாரணமாக இல்லை. காலை முதலே வானம் இருட்டிக் கிடந்தது. மதியத்திற்கு மேல் காற்றின் வேகம் அதிகரித்தது. ஸ்டேஷனில் பேப்பர் வேலைகளை முடித்துவிட்டு பைக்கை கிளப்பும்போது மாலை நேரம் நெருங்கியிருந்தது. அப்போதுதான் முதல் மணித்துளி விழுந்தது. சாதாரண தூறலாக இருக்குமென்றுதான் பினு நினைத்தார். ஆனால் மதுரை நகரத்தை தாண்டி கிராமத்து சாலைக்குள் நுழைந்ததும் மழையின் குணம் மாறியது. அது ஒரு பேய் மழையாக உருவெடுத்தது. வானத்தின் கதவு திறந்து கொண்டது போல தண்ணீர் பூமியை நோக்கி பாய்ந்தது. பைக்கின் வெளிச்சத்தில் பார்வை மங்கியது. காற்று அவரை அலைக்கழித்தது. சாலையில் தண்ணீர் தேங்கத் தொடங்கியது. பைக்கின் வேகத்தை குறைத்து ஹெட்லைட் வெளிச்சத்தில் கவனமாக முன்னேறினார். ஹெல்மெட்டின் மீது மழைத்துளிகள் வந்து மோதும் சத்தம் பயங்கரமாக ஒலித்தது. இனிமேலும் முன்னேறுவது சாத்தியமில்லை என்று பினுவுக்கு புரிந்தது. குளிர் உடம்பை துளைத்து எலும்புகள் வரை சென்றது. மெயின் ரோட்டிலிருந்து வலதுபுறம் பிரிந்த ஒரு குறுகிய சந்தை அவர் கவனித்தார். தார் போடப்படாத அந்த மண் பாதையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. கொஞ்ச நேரம் எங்காவது ஒதுங்கி நிற்கலாம். அவர் பைக்கை அந்த சந்திற்குள் திருப்பினார். சிறிது தூரம் சென்றதும் அந்த சந்து முடியும் இடத்தில் ஒரு வீட்டைக் கண்டார். இடிந்து விழுந்த நிலையில் ஒரு பழைய ஓட்டு வீடு. ஜன்னல்கள் எல்லாம் மக்கிப் போயிருந்தன. ஆனால் அதன் சிறிய திண்ணை இந்த பேய் மழையிலிருந்து தற்காலிகமாக பாதுகாக்கக்கூடும் என்று அவருக்கு தோன்றியது. பைக்கை ஒரு வழியாக ஓரமாக நிறுத்திவிட்டு அந்த வீட்டின் திண்ணைக்கு ஓடி ஏறினார். ஓட்டின் விளிம்பிலிருந்து தண்ணீர் ஒரு திரைச்சீலை போற கீழே கொட்டிக் கொண்டிருந்தது. சுவரோடு சாய்ந்து நின்றபோதுதான் பினு அதை கவனித்தார். வீட்டின் முன்பக்க கதவு பாதி அளவு திறந்திருந்தது. அதற்குள் தெரிந்த இருட்டை பார்த்து அவர் தயங்கி நின்றார். அப்போது மழையின் இரைச்சலையும் மீறி அந்த சத்தம் அவர் காதில் விழுந்தது. உள்ளிருந்து ஒரு மெல்லிய அழுகுரல், ஒரு பெண்ணின் விம்மல் சத்தம் போல. அவர் கதவருகே சென்றார். யாரும் இருக்கீங்களா என்று கேட்கத் தொடங்கியதும் பலமாக ஒரு காற்று வீசியது. அதுவரை பாதி திறந்திருந்த கதவு பெரிய சத்தத்துடன் முழுவதுமாக திறந்து கொண்டது. அந்த காற்றுடன் பினு உள்ளே இருந்த காட்சியைக் கண்டார். ஒரு மண்ணெண்ணெய் விளக்கின் மங்கலான வெளிச்சம். அறையின் மூலையில் கிழிந்து போன ஒரு பாயில் ஒரு 11 வயது பையன் சுருண்டு படுத்திருந்தான். அவனது நெற்றியில் ஒரு நனைந்த துணி வைக்கப்பட்டிருந்தது. பையன் காய்ச்சலில் நடுங்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது. அவன் அருகில் ஒரு கசங்கிய சேலை அணிந்த ஒரு வயதான பெண்மணி அமர்ந்திருந்தார். அவர் தன் சேலை தலைப்பால் வாயு பொத்திக் கொண்டு அழுது கொண்டிருந்தார். வறுமையின் இயலாமையின் வாசம் அந்த அறை முழுவதும் வீசியது. திடீரென்று வாசலில் ஒரு போலீஸ்காரரைக் கண்டதும் அந்த பெண்மணி அதிர்ந்து போனார். அவர் சட்டென்று எழுந்து படுத்திருந்த பையனை மறைக்க முயன்றார். பயப்படாதீங்க, நான்... பினு வார்த்தைகளுக்காக தடுமாறினார். நான் பினு, கான்ஸ்டபிள். மழைக்காக ஒதுங்கினேன். அந்த பெண்மணி பயத்துடனும் சந்தேகத்துடனும் அவரை பார்த்தார். அவரது கண்கள் வறண்டு போயிருந்தன. பையனுக்கு... பினு பையனை பார்த்து கேட்டார். அந்த கேள்வி அதுவரை அவர்கள் அடக்கி வைத்திருந்த துக்கத்தின் அணையை உடைத்தது. காய்ச்சல் தம்பி, 2 நாளா. மருந்து வாங்க கூட காசில்ல. சாப்பாடு சாப்பிட்டு... அவரால் வார்த்தைகளை முடிக்க முடியவில்லை. பினு அந்த அறையை மீண்டும் ஒரு முறை நோட்டமிட்டார். காலியான பாத்திரங்கள், ஆங்காங்கே சிதறிக் கிடந்த துணிமணிகள். இது என் பேரன் தம்பி, என் பையனோட பையன். அவர்கள் தேம்பினார்கள். பினுவுக்கு நிலைமை புரிந்தது. நோயுற்ற பேரன், மருந்துக்கு உணவுக்கோ பணமில்லாத பாட்டி. இந்த பேய்மழை பெய்யும் இரவில் இந்த இடிந்த வீட்டில் அவர்கள் தனியாக இருந்தார்கள். அவர் ஒரு கணம் நின்றார். பின் திரும்பி மழைக்கே ஓடினார். இங்கே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன்.
மழை அப்போதும் குறைந்த பாடில்லை. பினு பைக்கை கிளப்பிக் கொண்டு அருகிலிருந்த டவுனுக்கு பறந்தார். மெடிக்கல் ஸ்டோரிலிருந்து பாராசிட்டமால் சிரப் மற்றும் அத்தியாவசிய மருந்துகளை வாங்கினார். அருகிலிருந்த ஹோட்டலிலிருந்து சாக்காட்டு பொட்டலங்களையும் சூடான டீயையும் வாங்கிக் கொண்டு மீண்டும் அந்த ஊட்டு வீட்டுக்கு திரும்பினார். அவர் திரும்பும்போது அந்த பெண்மணி வாசலிலேயே அவருக்காக காத்திருந்தார். அவர்களின் கண்களில் அவநம்பிக்கையும் ஒரு மெல்லிய நம்பிக்கையும் கலந்திருந்தது. இதை சாப்பிடுங்க, பையனுக்கு மருந்து கொடுங்க. பினு பொட்டலங்களை அவர்களிடம் நீட்டினார். அவர்கள் அதை வாங்கவில்லை. பதிலாக அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். வாங்கிக்கோங்க, இது ஒரு போலீஸ்காரனா இல்ல, ஒரு மனுஷனா தரேன். பினுவின் குரல் சற்று கனிந்திருந்தது. அவர்கள் நடுங்கும் கைகளால் அதை வாங்கிக் கொண்டார்கள். பேரனை எழுப்பி கொஞ்சம் ஆகாரம் ஊட்டி மருந்து கொடுத்தார்கள். பினு திண்ணையிலேயே நின்றிருந்தார். தம்பி, உள்ள வாங்க. அவர்கள் முதல் முறையாக அவரிடம் பேசினார்கள். வேண்டாம்மா, மழை கொஞ்சம் குறையுது, நான் நாளைக்கு வரேன், பையனுக்கு எப்படின்னு பாக்குறேன். அவர் பைக்கை கிளப்பிக் கொண்டு அந்த பாட்டியும் பேரனும் அந்த பழைய வீட்டின் வாசலில் அவரையே பார்த்து நின்று கொண்டிருந்தார்கள். இது வெறும் ஒரு போலீஸ்காரரின் டியூட்டி இல்லை என்று பினுவின் மனது சொல்லியது. இது ஒரு சக மனிதனின் கடமை. அடுத்த நாள் டியூட்டி முடிந்ததும் பினு நேராக அங்கேதான் போனார். அதற்குள் மழை ஓய்ந்திருந்தது. அந்த வீடும் அதன் சுற்றுப்புறமும் வெயிலில் இன்னும் பரிதாபமாக தெரிந்தன. அவர் கையில் கொஞ்சம் பலகாரங்களும் பையன் விளையாட ஒரு சிறிய பந்தும் இருந்தன. அவரை கண்டதும் பையனின் முகம் மலர்ந்தது. பாட்டியின் முகத்திலிருந்த பயமும் சந்தேகமும் விலகியிருந்ததை பினு உணர்ந்தார். அவர் திண்ணைப்படியில் அமர்ந்தார். உங்க பேர் என்னம்மா? சாரதா. பையன் பேரு? அப்புக்குட்டன். பினுவின் தொடர்ச்சியான சந்திப்புகள் சாரதா அம்மாவின் மனதை திறக்க வைத்தன. மெல்ல மெல்ல அவர்கள் தங்கள் கதையை சொல்ல ஆரம்பித்தார்கள். என் பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல. சாரதா அம்மா தரையை பார்த்தபடி சொன்னார். அவனும் அவன் பொண்டாட்டியும் ஒன்னாவே போயிட்டானுங்க. இந்த குழந்தை அப்போ தொட்டில்ல இருந்துச்சு. மகனும் மருமகளும் இறந்த பிறகு அவர்களுக்கு இருந்த ஆதரவும் போய்விட்டது. இருந்த ஒரே வீடு, நிலம் கூட மகனின் சிகிச்சைக்காக முன்பே விற்கப்பட்டிருந்தது. இப்போது இந்த இடிந்து போன வீட்டில் வாடகைக்கு இருக்கிறார்கள். வாடகை கொடுக்க கூட வழி இல்லை. அப்புவுக்கு பிறந்ததுல இருந்தே இதயத்துல ஒரு ஓட்டை இருக்கு தம்பி. அவர் தன் சேலைத் தலைப்பால் கண்ணை புடைத்துக் கொண்டார். வளரும்போது சரியாயிடும்னு முதல்ல டாக்டருங்க சொன்னாங்க. ஆனா இப்போ உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு அதுக்கு லட்சக்கணக்குல வேணுமா? நான் இந்த கூலி வேலைக்கு போனா என்னத்த சேர்க்க முடியும்? பினு அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தார். திரும்பி தனது பெரிய ஆளரவமற்ற வீட்டிற்கு செல்லும் வழியில் பினுவின் மனம் அமைதியற்று இருந்தது. சாரதாம்மாவின் வார்த்தைகள் அவர் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தன. இந்த குடும்பத்திற்கு உதவ வேண்டும் என்ற பலமான ஆசை அவருக்குள் எழுந்தது. அவர் தனது சொந்த வாழ்க்கையைப் பற்றி நினைத்துப் பார்த்தார். அனாதை இல்லத்தின் படிக்கட்டுகளில் யாராவது ஒருவர் அன்பாக பார்க்க மாட்டார்களா என்று ஏங்கிய பால்ய காலம். அவர் வீட்டிற்கு வந்தார். விசாலமான அறைகள், பயன்படுத்தப்படாமல் பூட்டி கிடக்கும் அறைகள், தான் தனியாக அமர்ந்து சாப்பிடும் இரவு உணவு. எதுக்கு எனக்கு இவ்வளவு? அவருக்கு தன்மீதே வெறுப்பு வந்தது. தனது அனாதை நிலையையும் அந்த பையனின் அந்த பாட்டியன் அனாதை நிலையையும் அவர் ஒப்பிட்டு பார்த்தார். தனக்கு ஒரு அரசு வேலை இருக்கிறது, வசிக்க வீடு இருக்கிறது. அவர்களுக்கோ நாளைக்கு என்ன நடக்கும் என்ற எந்த உறுதியும் இல்லாத இரண்டு நிராதரவான ஜீவன்கள். இந்த பெரிய வீட்டில் தான் தனியாக வாழ்வதில் உள்ள அர்த்தமக்க தன்மையை அவர் அன்று இரவு முதன்முறையாக உணர்ந்தார். அவர்களுக்கு தான் ஒரு நிழலாக வேண்டும். அடுத்த நாள் பினு விடுப்பு எடுத்தார். அப்புவையும் சாரதாமாவையும் கூட்டிக் கொண்டு டவுனில் இருந்த பெரிய ஆஸ்பத்திரிக்கு சென்றார். தனது போலீஸ் அடையாள அட்டையை பயன்படுத்தி இதே நோய் பிரிவில் உடனடியாக அப்பாயின்மெண்ட் வாங்கினார். டாக்டர்கள் பையனை விரிவாக பரிசோதித்தார்கள். பழைய ரிப்போர்ட்டுகளை பார்த்தார்கள். எக்கோ டெஸ்ட் ரிசல்ட் வந்ததும் சீஃப் டாக்டர் பினுவை தன் அறைக்கு அழைத்தார். கான்ஸ்டபிள் பினு, டாக்டர் சீரியஸாக பேச ஆரம்பித்தார். பையனோட நிலைமை நாம நினைக்கிறத விட கொஞ்சம் மோசமா இருக்கு. ஆபரேஷன் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணணும். நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நாளும் ரிஸ்க் அதிகம். எவ்வளவு செலவாகும் டாக்டர்? பினு தயக்கத்துடன் கேட்டார். டாக்டர் சொன்ன தொகையை கேட்டு அவர் ஒரு கணம் ஆடிப்போனார். அது அவரிடம் இருந்த சேமிப்பை விட மிக அதிகமாக இருந்தது. அரசாங்க ஸ்கீம் ஏதாவது முயற்சி பண்ணலாம். ஆனா அதுக்குண்டான நடைமுறைகளுக்கு நேரம் எடுக்கும். பையனுக்கு கையில அவ்வளவு நேரம் இல்ல. டாக்டர் கையை விரித்துவிட்டார். ஆஸ்பத்திரி வராந்தாவில் சோர்ந்து போய் அமர்ந்திருந்த சாரதா அம்மாவின் அருகே அவர் நடந்தார். என்ன சொல்வதென்று தெரியாமல் தவித்தார். பினு ஸ்டேஷன் வேலைகளுக்காக ஓடி அலைவதை சக ஊழியர்கள் கவனித்தார்கள். பையனின் ஆபரேஷனுக்காக பணம் திரட்ட அவர் பலரையும் அணுகினார். ஸ்டேஷனில் ஒரு ஃபண்ட் உருவாக்க முயன்றார். அவரது இந்த செயல் சக ஊழியர்கள் மத்தியில் விவாதமானது. எஸ்ஐ அவரை தன் அறைக்கு அழைத்தார்.
பினு, நீங்க பண்றது நல்ல விஷயம்தான். ஆனா ஜாக்கிரதை, இது பெரிய பொறுப்பு. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆனா டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. சில சக ஊழியர்கள் அவரை பாராட்டினார்கள். பினு ஒரு உதாரணம் என்றார்கள். வேறு சிலர் கிசுகிசுத்தார்கள். அவனுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? எதுக்கு இந்த ரிஸ்கெல்லாம் எடுக்கறான்? நல்லா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி குடும்பம் குட்டின்னு வாழ வேண்டியதுதானே? இந்த கேள்விகள் எதற்கும் பினு பதிலளிக்கவில்லை. அவர் மனதில் அப்புவின் சிரிப்பும் சாரதா அம்மாவின் கண்ணீரும் மட்டுமே இருந்தன. அன்று மாலை ஆஸ்பத்திரியிலிருந்து போன் வந்தது. அப்புவின் நிலைமை திடீரென மோசமாகிவிட்டது. அவனை ஐசியூக்கு மாற்றியிருந்தார்கள். பினு ஆஸ்பத்திரிக்கு ஓடினார். ஐசியூக்கு வெளியே சுவரில் சாய்ந்து நின்று அழுது கொண்டிருந்த சாரதா அம்மாவைத்தான் அவர் கண்டார். தம்பி, என் குழந்தை. அந்த காட்சியோடு பினுவின் மனதில் இருந்த கடைசி தயக்கமும் விலகியது. அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். அவர் நேராக டாக்டரை போய் பார்த்தார். ஆபரேஷனுக்கு நான் பணம் ரெடி பண்றேன். நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. வெளியே வந்து தன் போனை எடுத்தார். தன் வீட்டையும் நிலத்தையும் அடமாடம் வைக்க உதவும் ஒரு நண்பரை அழைத்தார். அவங்க எனக்கு யாரும் இல்ல. ஆனா இப்போ அவங்கள தவிர எனக்குன்னு யாரும் இல்ல. ஐசியூக்கு வெளியே அந்த மங்கிய வெளிச்சத்தில் பினு சாரதா அம்மாவின் அருகில் அமர்ந்தார். அம்மா. பினுவின் குரல் தாழ்ந்திருந்தது. அவர்கள் மெல்ல தலையை தூக்கி பார்த்தார்கள். அப்புவுக்கு ஒன்னும் ஆகாது. டாக்டருங்க ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பணத்துக்கு நான் பேசிட்டேன். சாரதா அம்மாவுக்கு அவர் சொன்னது புரியவில்லை. அவர்கள் நம்ப முடியாமல் அவரை பார்த்தார்கள். மோனே, நீ எப்படி? என் வீட்டையும் நிலத்தையும் அடமானம் வச்சு லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு கையில இருக்கிற காசை அட்வான்ஸா கட்டலாம். ஆபரேஷன் நடக்கும். சாரதா அம்மா கதறி அழுது விட்டார். அவர் பினுவின் கைகளை பிடித்து கொண்டார். மோனே, எதுக்குப்பா எங்களுக்காக? நாங்க யாருமே இல்லாம இந்த ஜன்மத்துல. அழாதீங்கம்மா. உங்க கண்ணீரை பார்க்க எனக்கு பிடிக்கல. அப்பு சமர்த்தா திரும்பி வருவான். நாம அவனை கூட்டிட்டு வருவோம். பினு அவர்களின் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டார். அடுத்த நாளே ஆபரேஷனுக்கு நாள் குறித்தார்கள். பினு தன் விடுப்பை நீட்டித்திருந்தார். காலை 6 மணிக்கே அப்புவை ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு சென்றார்கள். பச்சை நிற ஆடை அணிந்து ஒரு சின்ன பொம்மையை மார்போடு அணைத்தபடி அவன் ஸ்ட்ரெச்சரில் கிடப்பதை பினு பார்த்து கொண்டிருந்தார். பினு மாமா, சீக்கிரம் வாங்க. மயக்கத்திற்கு செல்லும் முன் அவன் சொன்ன வார்த்தைகள் பினுவின் நெஞ்சில் ஒரு பாரமாக அமர்ந்தன. ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியே இருந்த சிவப்பு விளக்கு எரிந்தது. கதவு மூடப்பட்டது. நேரம் மிக மெதுவாக நகர்ந்தது. ஆஸ்பத்திரி வராந்தாவிலிருந்த இரும்பு நாற்காலிகளில் பினுவும் சாரதா அம்மாவும் அமர்ந்திருந்தனர். மணி நேரங்கள் கடந்தன. இடையில் டீ வாங்கிக் கொண்டு வந்து சாரதா அம்மாவுக்கு கொடுத்தார். அவர்கள் எதையும் சாப்பிடாமல் அவரையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள் வார்த்தைகள் தேவைப்படாத ஒரு புதிய பந்தம் உருவாகியிருந்தது. தனது சொந்த அம்மாவின் முகம் பினுவுக்கு நினைவில் இல்லை. ஆனால் இந்த அம்மாவின் சோர்ந்த முகத்தை தனது தோள்களில் தாங்கிக் கொள்வதை அவர் உணர்ந்தார். மோனே, நீ ஒன்னும் சாப்பிடலையே? மதியம் கடந்ததும் சாரதா அம்மா முதல் முறையாக கேட்டார்கள். பசிக்கலமா? அப்படி சொல்லாதப்பா. நீ இருக்கிற தைரியத்துலதான் நான் இருக்கேன். மாலை 4 மணியளவில் ஆபரேஷன் தியேட்டர் கதவு திறந்தது. டாக்டர் வெளியே வந்தார். பினுவும் சாரதா அம்மாவும் மூச்சை பிடித்துக்கொண்டு அவர் அருகே ஊடினார்கள். ஆபரேஷன் சக்சஸ். டாக்டர் சிரித்தார். பையனுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன்ல இருக்கணும். சாரதா அம்மா அதுவரை அடக்கி வைத்திருந்த அத்தனை துக்கமும் ஒரு பெரிய அழுகையாக வெடித்தது. அவர்கள் அந்த வராந்தாவிலேயே அமர்ந்து கைகளை கூப்பிக் கொண்டார்கள். பினு டாக்டருக்கு நன்றி சொன்னார். அம்மா, கேட்டீங்களா? அப்பு ஜெயிச்சிட்டான். பினு அவர்களின் தோளை தட்டினார். அவர்கள் எழுந்து அவரது மார்பில் சாய்ந்து அழுதார்கள். மோனே. முதல் முறையாக அவர்கள் அவரை மோனே என்று அழைத்தார்கள், சொந்த மகனைப் போல. அடுத்தடுத்த நாட்கள் ஆஸ்பத்திரியிலேயே கழிந்தன. அப்பு கண் விழித்ததும் முதலில் தேடியது பினுவைத்தான். மாமா. அவனது உதடுகள் மெல்ல அசைந்தன. பினு அவனது நெற்றியை தடவி கொடுத்தார். பையனின் உடல்நிலை மெல்லத் தேறியது. ஐசியூவிலிருந்து வார்டுக்கு மாற்றப்பட்டான். ஆஸ்பத்திரி பில்லுகளை கட்டவும் மருந்துகள் வாங்கவும் பினு ஓடிக்கொண்டிருந்தார். லோன் பணம் அவரது அக்கவுண்டிற்கு வந்திருந்தது. ஆஸ்பத்திரி கவனிப்பும் தொடர் செலவுகளும் அவரது சேமிப்பை கரைத்துக் கொண்டிருந்தன. ஆனால் அதைப்பற்றி அவர் கவலைப்படவில்லை. அப்புவின் அறையில் அவன் தமாஷாக பேசி சிரிக்கும்போதும் சாரதா அம்மா அவனுக்கு உணவூட்டும்போது பார்க்கும்போதும் பினுவுக்கு சொல்லத் தெரியாத ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது.
தன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுவதை அவர் உணர்ந்தார். சக ஊழியர்கள் அவரை பார்க்க வந்தனர். சிலர் பண உதவியும் செய்தனர். "நீ பெரிய ஆள்டா பினு," எஸ்ஐ அவர் தோளை தட்டி சொன்னார். ஒரு வார ஆஸ்பத்திரி வாசத்திற்குப் பிறகு அப்பு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டான். முழுமையாக குணமாகும் வரை நல்ல கவனிப்பு வேண்டுமென்று டாக்டர் பிரத்யேகம் சொல்லியிருந்தார். இன்ஃபெக்ஷன் ஆகாம பாத்துக்கணும், நல்ல சாப்பாடும் ஓய்வும் வேணும். பினு அவர்களை ஆட்டோவில் ஏற்றி அந்த பழைய ஓட்டு வீட்டிற்கு கொண்டு வந்தார். வீட்டின் முன் ஆட்டோ நின்றபோது பினுவின் மனம் வலித்தது. மழை பெய்ந்து முற்றம் முழுவதும் சேராக இருந்தது. வீட்டிற்குள் ஈரப்பதத்தின் வாசம். இடிந்து போன ஜன்னல்கள் வழியாக காற்று உள்ளே அடித்தது. இங்கே எப்படி அப்புவை பார்த்துக் கொள்வது? பினு தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார். ஆபரேஷன் முடிந்த ஒரு குழந்தை தங்குவதற்கு இந்த வீடு கொஞ்சமும் ஏற்றதல்ல. அன்று இரவு பினுவுக்கு தூக்கம் வரவில்லை. தனது பெரிய வீட்டின் குளிர்ந்த அறையில் படுத்திருந்தபோது அவர் மனம் அந்த ஓட்டு வீட்டிலேயே இருந்தது. அடுத்த நாள் காலை அவர் ஒரு முடிவுடன் அங்கே சென்றார். சாரதா அம்மா வாசலை பெருக்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போ பாயில் படுத்திருந்தான். "அம்மா, அப்போ உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்." பினு சீரியஸாக ஆரம்பித்தார். சாரதா அம்மா பயத்துடன் அவரை பார்த்தார்கள். அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. "என் வீட்டுக்கு? அந்த பெரிய வீட்ல நானும் தனியாதான் இருக்கேன். இங்கே இந்த சூழ்நிலையில அப்புவ பாத்துக்க முடியாது. நீங்க எனக்கு அம்மாவாவும் அப்பு எனக்கு தம்பியாவும் என் கூட இருக்கணும். நாம அங்கே ஒன்னா இருக்கலாம்." சாரதா அம்மாவின் கண்கள் மீண்டும் நிறைந்தன. இது கனவா என்று அவர்கள் சந்தேகப்பட்டார்கள். "மோனே, அது எப்படிப்பா?" "எப்படியெல்லாம் இல்ல. அம்மா என் கூட வரீங்க, அவ்வளவுதான். போய் சாமான எடுத்து வைங்க." பின்னு சிரித்தார். சாரதா அம்மாவிடமிருந்த மொத்த சொத்தே ஒரு சிறிய ட்ரங்கு பெட்டியும் சில பாத்திரங்களும் தான். அப்போவின் கசங்கிய துணிகளை ஒரு மூட்டையாக கட்டிக்கொண்டார். பின்னு ஒரு ஆட்டோவை அழைத்திருந்தார். அவர்கள் அந்த பழைய ஓட்டு வீட்டின் கதவை பூட்டும்போது சாரதா அம்மா திரும்பி அதை ஒரு கடைசி தடவை பார்த்தார்கள். துயரங்களின் கண்ணீரின் நினைவுகளை மட்டும்தான் அந்த வீட்டிற்கு அவர்களால் கொடுக்க முடிந்தது. இருந்தாலும் தங்களுக்கு அடைக்கலம் தந்த அந்த வீட்டிற்கு அவர்கள் மனதால் விடை பெற்றார்கள். "போலாமம்மா?" பின்னு அப்புவை தூக்கிக் கொண்டு ஆட்டோவில் ஏறினார். சாரதா அம்மாவும் அந்த ட்ரங்க் பெட்டியுடன் ஏறிக்கொண்டார். ஆட்டோ மெயின் ரோட்டை நோக்கி சென்றது. அது வெறும் ஒரு வீடு மாற்றம் அல்ல, ஒரு புதிய வாழ்க்கையை நோக்கிய முதல் அடி. அப்புவின் கண்கள் வெளியே தெரிந்த காட்சிகளில் விரிந்தன. சாரதா அம்மாவின் மனதில் ஒருவித தயக்கமும் கூடவே சொல்ல முடியாத ஒரு பாதுகாப்பான உணர்வும் விரைந்திருந்தது. பின்னுவின் வீட்டின் பெரிய இரும்பு கேட் திறந்து ஆட்டோ முற்றத்திற்குள் நுழைந்தது. வீட்டை பார்த்த அப்பு ஆச்சரியத்துடன் பின்னுவின் முகத்தை பார்த்தான். "இதா மாமா உங்க வீடு? இவ்ளோ பெருசா?" பின்னு சிரித்துக்கொண்டே அவனை தூக்கிக் கொண்டு வாசலுக்கு நடந்தார். சாரதா அம்மா தயங்கி தயங்கி நின்றார்கள். "அம்மா, இது உங்க வீடுந்தான். உள்ள வாங்க." பின்னு கதவை முழுவதுமாக திறந்து விட்டார். அவர்கள் வலது கால் வைத்து உள்ளே நுழைந்தார்கள். அதுவரை அந்த வீட்டை சூழ்ந்திருந்த தனிமையின் இருள் விலகுவது போல பின்னுக்கு தோன்றியது. அந்த பெரிய ஹாலில் மங்கலான மஞ்சள் பல்புக்கு பதிலாக ஒரு புதிய பிரகாசம் நிறைந்தது போல உணர்ந்தார். "இது அப்போட ரூம்." பின்னு மாடியில் இருந்த ஒரு அறையை காட்டினார். சுத்தமான படுக்கை, ஒரு சிறிய மேஜை, நாற்காலி. இங்கே உட்கார்ந்து அப்பு படிக்கலாம், விளையாடலாம். அப்பு ஓடிச்சென்று அந்த படுக்கையில் குதித்தான். "இது அம்மாவுக்கு. கீழேயே ரூம் இருக்கு. கிச்சன்லாம் பக்கத்திலேயே இருக்கு. இனி இந்த வீட்டை பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு." அவர் அம்மாவின் கைகளை பிடித்து சொன்னார். அந்த அம்மாவின் கண்களிலிருந்து வழிந்தது ஆனந்த கண்ணீர். மாதங்கள் கடந்தன. பின்னோவின் வீட்டின் தோற்றமே மாறியது. வாசலில் இருந்த பச்சை பாசிக்கு பதிலாக அங்கே துளசியும் செம்பருத்தியும் பூத்து குலுங்கின. சாரதா அம்மா அந்த வீட்டின் லக்ஷ்மியாக மாறினார்கள். சமையலறையிலிருந்து நல்ல உணவின் மனம் வரத் தொடங்கியது. அப்புவின் உடல்நிலை முழுமையாக சரியானது. ஆபரேஷன் தழும்புகள் மறைந்தன. அவன் அருகிலிருந்த பள்ளிக்கூடத்திற்கு போகத் தொடங்கினான். மாலை நேரங்களில் அவனது ஓட்டமும் சிரிப்பும் அந்த முற்றத்தை நிரப்பின. அன்று டியூட்டி முடிந்து பின்னு பைக்கில் கேட் தாண்டி வரும்போது வாசலில் அவருக்காக காத்திருந்த 2 சிரித்த முகங்களை கண்டார். "மாமா வந்துட்டாரு." அப்போ ஓடி வந்து அவர் கால்களை கட்டிக்கொண்டான். "மோனே, போய் கை கால் கழுவிட்டு வா, நான் டீ எடுத்து வைக்கிறேன்." சமையல் அறையிலிருந்து சாரதா அம்மாவின் குரல் வந்தது. பின்னு அப்புவை பூக்கிக் கொண்டு வாசலுக்கு நடந்தார். வெளியே மீண்டும் ஒரு மழை பெய்யத் தொடங்கியிருந்தது. ஆனால் அந்த வீட்டிற்குள் அன்பின் பாதுகாப்பின் அரவணைப்பு மட்டும் இருந்தது. அந்த பழைய ஓட்டு வீட்டில் ஒரு பேய் மழையில் தொடங்கிய ஒரு பயணம் அது. இப்போது தனது நாற்காலியில் அமர்ந்து அப்புவின் ஸ்கூல் சேட்டைகளைக் கேட்டு சாரதா அம்மா கொண்டு வந்த சூடான டீயை குடிக்கும்போது பின்னு ஒன்று மட்டும் அறிந்தார்.
அனாதை என்ற வார்த்தை அவர்கள் மூவர் பேரின் வாழ்க்கையிலிருந்தும் என்றென்றைக்குமாக அழிந்து போயிருந்தது. அவர்கள் ஒரு குடும்பமாக ஆகியிருந்தார்கள்.